பொம்மி. சொல்லுங்கப்பா. என்னப்பா கூப்பிட்டீங்க? அம்மா பொம்மி, உன்னை என் மகளா நினைச்சு நான் ஒரு விஷயத்த கேட்கறேம்மா. அதுவும் எனக்காக இல்லை, உனக்கு இந்த வீட்டில் நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கணும். அதுக்காக தான் இதை கேட்கறேம்மா. என்ன விஷயம்ப்பா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. பத்மநாபன் மச்சான் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன என்ன விஷயம்? அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. நீ செஞ்ச அதிரசத்தை யாரோ சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. கடைங்க ஒரே பேர்ல இருக்குல்ல, அதனால அவர்கிட்ட அந்த 100 கிலோ ஆர்டர் வந்திருக்கு போல இருக்கு. பத்மநாப மச்சான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருக்காரு. நான் தான் இதுக்கு எதுக்கு சங்கடம், உங்க மருமக பொண்ணு தானன்னு சொன்னேன். இருந்தாலும் சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்களே கேளுங்க மாப்பிள்ளன்னு என்ன அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள டெலிவரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. அதுக்காக தான் இதை கேட்குறேம்மா. மெட்டீரியலை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, எல்லாம் அவர் கடையில இருந்து வந்துடும். செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலையா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் உன்னோட கைப்போக்குவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உன் கைப்போக்குவம் தான் வேணும்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாரு. யாரா உன்னை அனுப்புனது? சார், பத்மநாபன் ஒருத்தர் வந்து பண்ண சொன்னார் சார். ஒருவேளை இப்பவும் அதே கெட்ட எண்ணத்தோட கேட்டிருப்பாரோ? என்னம்மா யோசிக்கிற? நம்ம பிரான்ச்ல இந்த ஆர்டர் எடுத்திருந்தா நாம செய்யலாம். பத்மநாபன் மாமா ஆர்டரை நாம எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறியா? என்னப்பா, நான் அந்த மாதிரி பிரிச்சு பாக்குற ஆளா? அவரோட பிரான்ச்னா என்ன, ஏன் பிரான்ச்னா என்ன, எல்லாமே அஞ்சலி ஸ்வீட்ஸ் தானே. வெரி குட்மா. இதே தான் நான் மச்சாங்கிட்டையும் வாக்குறுதியா கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு உன்னோட குணம் தெரியுமா. சரி சரி, இந்த ஆர்டர் செஞ்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ள டெலிவரி கொடுத்து அனுப்பிடுமா. உன்னால முடியும் தானே? நான் வேற கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணுமே. இந்த விஷயத்தை விட பரிகாரம் ரொம்ப முக்கியம். இதை செய்யாம விட்டா மாமா தப்பா நினைப்பாரு. என்னம்மா யோசிக்கிற? சரி, நான் முயற்சி பண்ணி 5 மணிக்கு எப்படியாவது கொடுத்துட்றேன். தேங்க்ஸ். இதுக்கு தான் பொம்மி வேணுங்கிறது. மச்சான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டா. அப்போ நம்ம வலையில சிக்கிட்டா. நிச்சயமா. சென்டிமெண்டா அடிச்சிட்டான்ல. மாமா மாமான்னு மருகிறா உருகிறா. நீங்க என்னடான்னா? அவ என்னதான் உருகுனாலும் மருகுனாலும் என் மருமகங்கிற அந்தஸ்து அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் மச்சான், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவ என்னடான்னா சாயந்தரம் 5 மணிக்குள்ள 100 கிலோ அதிரசத்தை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றா. நீங்க என்னடான்னா பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. இதுல எது நிஜம்? ஏன் மாப்ள, இத்தனை வருஷமா இந்த ஸ்வீட் பிசினஸ்ல நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். 100 கிலோ அதிரசங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ தலைகீழ நின்னாலும் சாயங்காலம் 5 மணிக்குள்ள செய்யவே முடியாது. குறைஞ்சபட்சம் கண்ணு மூடாம செஞ்சா கூட ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் ஆகும். இவ 5 மணிக்குள்ள செஞ்சு கொடுத்துருவாளா? அப்புறம் எப்படி மச்சான்? அதெல்லாம் விடுங்க. பொம்மி அதிரசம் செஞ்சு கொடுக்கலாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த ஒரு நாளைக்கு அப்புறம் அவ செஞ்சு முடிச்சா கூட நம்ம கடையில போட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம். அதனால ஒரு நஷ்டமும் வரப்போறது இல்ல. ஆனா பரிகாரம் செய்ய முடியாம இந்த விஷயத்துல நஷ்டப்பட போறது அவதான். அவளால இந்த 3வது பரிகாரத்தை பண்றதுங்கிறது கனவுலையும் நடக்காத விஷயம். மச்சான், விதி யார விட்டது? கஷ்டப்படணும்னு இருக்கு. இனிமே கஷ்டம் மட்டும்தான் அவளுக்கு தொடரணும். என்ன ஆதி, இப்ப வரைக்கும் ரம்யாவை காணோம். போன் எதுவும் பண்ணாளா? இல்லையேக்கா. அக்கா இத வந்துட்டாங்க. ஹாய். 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 ஹாய் ரம்யா. பாத்தியா, நான் சொன்னேன்ல, ஆதித்யாக்கு கூட நீ வருவியா இல்லையான்னு டவுட் வந்துருச்சு. ஆனா ரம்யாவோட கண்ணுல ஒரு எரியிற தீயவே நான் பார்த்தேன். இந்த ஃபேஷன் ஷோ, போட்டோ ஷூட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அவளுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவ வருவான்னு சொல்லிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு. அக்கா, என்ன நடிப்பு நடிக்கிற? உன் நடிச்சுக்க ஆளே கிடையாதுக்கா. ஆதி, ரம்யாக்கு மாடல் ஆகணுங்கிறது மிகப்பெரிய பேஷன். ஸ்டேஜ்ல அவ நடந்து வர்றப்ப என்ன ஒரு ஆட்டிடியூட் காட்டுறா.
வந்த ஒரு ஆள் கூட இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம இவளுக்குன்னு தனி ஒரு ஸ்டைல் இருக்கு. கலந்துகிட்ட ஃபர்ஸ்ட் ஷோலயே இவ வின் பண்ணிட்டா. இதெல்லாம் பாக்கும்போது இவ ரேஞ்சே வேறன்னு தோணுது. இவ வராம விட்டுருவாளா என்ன? நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். சரி ஓகேக்கா, நீ தான் ஜெயிச்ச, போதுமா? ஆக மொத்தத்துல ரம்யா வந்துட்டாளே. எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலயும் உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை இதனால பாதிக்கப்படக்கூடாது. இதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். ஆமா ரம்யா, நிவாஸுக்கு இது சுத்தமா பிடிக்காத விஷயங்கிறதுனால திரும்பவும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுன்றதுதான் எனக்கும் எங்க அக்காவுக்கும் ரொம்ப முக்கியம். உன்னோட முழு விருப்பத்தோட தானே இங்க வந்திருக்க. ஆ, உங்க 2 பேர்கிட்டயும் பர்சனலா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. இப்ப வரைக்கும் நான் இந்த போட்டோ ஷூட்டுக்கு கிளம்பி வந்தது வீட்ல யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கல்யாண வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப சொல்லி எந்த கலாட்டமும் வேணான்னு தான் நான் சொல்லாம வந்துட்டேன். அதனால தயவு செஞ்சு போட்டோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே மேகசைன்ல வந்துட வேண்டாம். நான் வீட்ல பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டா போதும். உங்களை வர வச்சுட்டோமே, உங்களை காக்க வைக்க கூடாதுன்னு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கூடாதுன்னு வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். நீ எப்ப சொல்றியோ அப்ப பண்ணிக்கலாம். இப்ப கூட நான் சொல்றேன், நாங்க கட்டாயப்படுத்த எல்லாம் போட்டோ எடுக்கல. உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு. இல்ல நான் கண்டிப்பா போட்டோ ஷூட் பண்றேன். ஓகே, தட்ஸ் தி ஸ்பிரிட். போலாம். வா. சரி வாங்க. மடங்கிட்டால. அக்கா, நீ இவ்வளவு பண்ணி அவ மடங்கலனா அப்புறம் என்னக்கா? இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மொத்தமா அவ சரண்டர் ஆயிட்டா. அவளுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கற மாதிரி பக்கத்துல போய் நில்லு. உன்னோட சேர்த்து கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம். நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். அவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோஸ் எடுத்துருங்க. ஓகே மேம். ம். இப்ப எடுத்த போட்டோஸ் போதும். அத வச்சு உன்னை எப்படி கவுக்குறேன்னு பாரு. 100 கிலோ அதிரசத்தை ஒத்தால செஞ்சிட முடியுமா? நம்ம பாட்டுக்கு மாமாக்காக தலையாட்டிட்டோமே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? ச்சே. அங்க பாத்தியா, இப்ப இருந்தே பரிகாரத்தை எப்படி பண்ண போறோங்கிற யோசனை அதிகமாயிடுச்சு. அதான் தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி வா வா வா. அக்கா, என்ன புரியுது. எப்படா மணி 3 ஆகும், வீட்ல இருந்து கிளம்பி போய் பரிகாரத்தை பண்ணலாம் நீங்க தவிக்கிறது புரியுது. இப்போ எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? அண்ணி, கோவில் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அம்மன் கோவிலுக்கு நீங்க நேரா வர வேண்டியதுதான். பால் குடத்தை தூக்கிட்டு கோலத்தை சுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் நீங்க பேசவே கூடாது. 3 மணிக்கு கரெக்டா வீட்ல இருந்து கிளம்பிடணும். அங்க போனதும் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கு பரிகாரத்தை ஆரம்பிச்சிடணும். சரியா? இல்ல வினய், நான் நேரா கோயிலுக்கே வந்துடுறேன். நேரா கோயிலுக்கா? அப்போ இப்ப எங்க போறீங்க? இல்ல, எனக்கு 100 கிலோ அதிரசம் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதை உடனே செஞ்சு சாயந்தரம் 5 மணிக்குள்ள டெலிவரி கொடுக்கணும். பெரிய கஸ்டமரா, அதான் ஒத்துக்கிட்டேன். நான் நேரா கடைக்கு போய் அதை செஞ்சு முடிச்சிட்டு நேரா கோவிலுக்கு வந்துருவேன். நீங்க அங்க வந்துருங்க, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓ, 100 கிலோ அதிரசம் 5 மணிக்குள்ளயா? அண்ணி, உங்களுக்கு என்ன நானா சொல்லி தரணும்? 100 கிலோ அதிரசங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க என்ன செஞ்சு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது பாரு, இதெல்லாம் பெரிய ஆர்டர்.
விட்டா அது நம்ம கைவிட்டு போயிரும். அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் போனாலும் பரவாயில்ல, பரிகாரம் பண்றது தானே முக்கியம். கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். நம்ம இங்க இருந்து கோயிலுக்கே கிளம்பி போலாம். நீங்க இப்பவே ஃபோன் பண்ணி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க. நான் மட்டும் இப்போ மாட்டேன் நான் சொன்னேன். கண்டிப்பா நான் வேணும்னு பண்றேன்னு மாமா நினைப்பாரு. அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஆர்டரு. நான் இதை விட முடியாது. இப்ப போய் முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் அவங்க கடைக்கு வரவே மாட்டாங்க. வெளிய பேரும் கெட்டு போயிரும், பிசினஸும் பாதிக்கும். நீங்க சொன்னா கேளுங்க, நான் கரெக்ட் டைம்க்கு கோயிலுக்கு வந்துருவேன். சாமி காரியம் கண்டிப்பா அதை நிறைவேற்றுறதுக்கு சாமியே எனக்கு துணையா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? ஓகே ஓகே, மூணாவது பரிகாரத்தை தடுக்க நாம எதுவும் செய்ய வேண்டாம். அவளே அவளை தடுத்துக்கிறதுக்கு அதிரச ஆர்டரை எடுத்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இந்த ஆர்டர் செஞ்சு முடிச்சுட்டு அவளால கோயிலுக்கு போக முடியாது. கடவுளாவே பார்த்து இந்த சோதனையை கொடுத்திருக்காரு போல. சோ மூணாவது பரிகாரம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பாப்போம். நீங்க எல்லாம் வீட்ல இருந்து கிளம்பி 4 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. ம் ம். வேம்பு சார். என்ன மேம், வரும்போதே பயங்கர பதட்டமா வரீங்க? பின்ன பதட்டப்படாமையா? எனக்கு இன்னைக்கு 100 கிலோ அதிரசம் ஆர்டர் வந்திருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. உடனே கடைக்கு கிளம்பணும். வாங்க சார், போற வழியில என்ன கடையில விட்டுறீங்களா? நீ பார்க்காத 100 கிலோ ஆர்டரா? எதுக்கு இப்ப இந்த குதிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ அது இல்ல சார், இந்த ஆர்டரை 5 மணிக்குள்ள டெலிவரி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். சரி சரி, கொடுத்துருக்க. என்ன விளையாடுறீங்களா? 100 கிலோனா எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 100 கிலோ அதிரசம் செய்யணும்னா 2 நாள் ஆகும். ஆனா நான் 5 மணிக்குள்ள டெலிவரி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா கூட்டிட்டு போங்க சார். 4 மணிக்கு கோவிலுக்கு போகணும், அதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணுமா? நீ என்ன பறந்தாலும் நான் வந்தாதானே போக முடியும். சரி சரி, போலாம். நீ அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. இது இல்ல, அந்த பச்சை கலர். பச்சையா? இந்தாங்க. ஐயோ, இந்த பச்சை இல்ல, கிளி பச்சை. ஐயோ, அவசரம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. இந்தாங்க. இதானா? எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் சொல்லணும். இதான் அந்த ஆர்கேஎஸ் கொட்டேஷன். ஓகே. ஐயோ பிள்ளையாரப்பா, இப்படி சொதிக்கிறியே. சமயம் பார்த்து இவர் வேற கால வர்றாரே. சரி போலாம், அந்த பேக் எடு. அப்பா, ஆண்டவன் என் வேண்டுதலுக்கு செவி சாச்சிட்டாரு. ஐயோ, ஏய் ஒரு நிமிஷம் இரு, முக்கியமான கால் ஒன்று பேசணும். ஐயோ, போற வழியில பேசிக்கலாம் சார். இல்ல மறந்துட்டா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் பூமி. என்ன இங்க சிக்னலே வர மாட்டேங்குது. ஹலோ சார். எல்லாம் பக்காவா இருக்கு. ஆமாமா சார், ஃபைல் கிடைச்சிருச்சு. இல்ல சார், நீங்க கேக்குற விஷயத்துக்கு கொட்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அதான் பிரச்சனை. ஆனா வீடுன்னு இருந்தா அந்த மாதிரி இருக்கணும். செமையா இருக்கும் சார். ஆமாமா, பிரமாதமா இருக்கும். வேம்பு சார், வராத போன்லயா இவ்வளவு நேரம் பேசுனீங்க? ஏன் என் முன்னாடி இப்படி நடிக்கிறீங்க? என்ன காரணம்? வராத போன்ல இல்ல பூமி. பின்ன எனக்கு இது கூட தெரியாதா? யாராவது போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பெல் அடிக்குமா? அட, நான் பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. அவர் திரும்ப கூப்பிடுறாரு. இங்க பாருங்க, ஏதோ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு நல்லா புரியுது. ஆனா ஏன்னு தான் புரியல. எனக்கு நேரம் ஆச்சு. இப்ப வரீங்களா இல்ல நான் கிளம்பி போட்டுமா? அட, ஒரே அடியே கோவிச்சுக்கிற. வர இரு. மேடம் போலாமா? வாங்க. ஐயோ, என்னாச்சு சார்? இல்ல என் ஏர்பாட்ஸ் எங்கேயோ மறந்து நான் வச்சிட்டேன். அதான் எங்க வச்சேன்னு தெரியல. பூமி, நீ தேடி எடுத்துக்கூட. ஏய், என்ன
பாத்துக்கிட்டே இருக்க? போய் தேடு. ஆ, இங்க இருக்கு, இங்க இருக்கு. யா யா. ஓகே. சரி போலாமா? ஆ? வாங்க. வா. பொம்மி, துணி ஏதோ இருந்தா எடுத்துட்டு வாங்க. என் பேக் ரொம்ப டஸ்டா இருக்கு. துணி எல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே தொடச்சு தரேன். சரி, அங்க கொஞ்சம் டஸ்டா இருக்கு பாரு. பாத்து. பளபளன்னு இருக்கு, வாங்க போலாம். ஐயோ, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. ஏய் பொம்மி, 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 பொம்மி. என்ன? ஒண்ணும் இல்ல, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கிரீன் டீ குடிச்சு வந்துட்டுமா? ஐயோ வேம்பு சார், என் டென்ஷன் புரியாம நீங்க வேற கிரேண்டி அது இதுன்னு பேசுறீங்க. ஹேய், என்னது 2 minutes ஹாட் வாட்டர் போட்டா அடுத்த செகண்ட் ரெடி ஆயிடும். தர்ஷினி, ஹாட் வாட்டர் போட்டு கிரீன் டீ நல்லா சூடா எடுத்து வரியா? என்ன வேம்பு சார், நான் அவசரம்னு சொன்ன அப்புறமும் நீங்க மறுபடியும் இப்படி பண்றீங்க. இருமா, 2 நிமிஷத்துல போயிடலாம். ஏன்? ஆஹா, ஐயோ, அச்சச்சோ. என்ன வேம்பு சார்? அது கார் சாவியை மறந்து நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் எடுத்துட்டு வரியா? ஐயோ வேம்பு சார், இப்போன்னு பார்த்து கார் சாவியை மறந்துட்டு வந்து என்ன ரொம்ப தான் சோதிக்கிறீங்க. ச்சே. எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. புள்ளியாரப்பா, உனக்கு வெல்லமும் பொட்டுக்கடலையும் படைக்கிறேன். எனக்கு கார் சாவியை கண்டுபிடிச்சு கொடு. இங்க இருக்கு. தேங்க்ஸ் புள்ளியாரப்பா. நான் சாயங்காலம் பரிகாரம் முடிச்சுட்டு வந்ததும் உனக்கு மறக்காம படைக்கிறேன். லேட் ஆகுதுன்னு கோச்சுக்காத. அண்ணே, இந்தாங்க. தேங்க்ஸ். அம்மா தர்ஷினி, நீ ரொம்ப சூடா போட்ட. ஆமாமா. வினய் வினய், கொஞ்சம் வண்டி எடு. என்ன சென்னி? நீ எடு, நான் சொல்றேன். இந்த வா. பொம்மி, போலாமா? ஏய், என்ன நீ பதிலே பேசாம? ஏய், உன் அண்ணி எங்க காணோம்? தெரியலையே, நானும் கவனிக்கலையே. அதுக்குள்ளவே எங்க போயிருப்பா? ஆளா காணோம், கால் மட்டும் வருது. வீட்டுக்குள்ள இருந்துட்டு எதுக்கு கால் பண்றா? ஹலோ வேம்பு சார், பாய். பாயா? கார் சாவி எங்க? கார் சாவியா? முதல்ல வாசலுக்கு வந்து பாருங்க. வாசல்ல வந்து பார்க்கவா? என்ன பண்ற? அவசரத்துல கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், எங்க காரை காணோம்? விளையாடுறியா நீ? உங்க கார்ல தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க கேட்கவே இல்ல. அப்பதான் கிரீன் டீ குடிக்கிறீங்க, அதை தேடுறீங்க, இதை தேடுறீங்க, வராத போன்ல பேசுறீங்க. இப்போதைக்கு நீங்க கிளம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் நான் கிளம்பிட்டேன். சரி சரி, யார் டிரைவ் பண்றா? வினய் தான் ஓட்டுறான். இங்க பாருங்க, நான் கடைக்கு அவசரமா போயாகணும். பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியாம தான் நான் கிளம்பிட்டேன். கோச்சிக்காதீங்க. நான் இப்போ கார்ல போயிட்டு வினய் என்னை இறக்கி விட்டுட்டு அப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறமா நீங்க ஆபீஸ்க்கு போங்க. ஓகே, பாய்.
அண்ணே என்னாச்சுண்ணே? காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டலாமா? அண்ணன் சிரிச்சு பார்த்ததே இல்ல. பொம்மி அண்ணிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் இப்ப அடிக்கடி சிரிக்கிறாரு. பரவாயில்ல, அண்ணன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறாரு.